ஹே கைஸ், இப்போ நம்ம ட்ரேட் பண்ணுறப்போ மார்க்கெட்டோட வாலட்டிலிட்டியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இந்தியா விக்ஸ் அப்படின்ற ஒன்று வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து இந்த இந்தியா விக்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டில் வாலட்டைல் வந்து கம்மியாக இருக்கும். இதே இது வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா வாலட்டிலிட்டி ஹையாக இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ வந்து இந்த இந்தியா விக்ஸ் வந்து 12 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு அர்த்தம் என்னன்னா வந்து மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதே சேம் டைம் வந்து நம்ம பார்த்தோம்னா மார்க்கெட்டில் ப்ரீமியமும் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆப்ஷனை பை பண்ணுறோம் இல்லை செல் பண்ணுறோன்னா அதுக்கு உள்ள ப்ரீமியோட இப்போ வந்து ரொம்ப வந்து ப்ரீமியம் வந்து கம்மியாக இருக்கும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே பார்த்தோம்னா இந்தியா விக்ஸ் வந்து 20 ரேஞ்ச் அந்த மாதிரி இருந்தது. அதாவது ஒரு 15 to 20 அந்த ரேஞ்சிலே இருந்தது. அந்த டைம்லலாம் வந்து பார்த்தோம்னா ப்ரீமியம்ஸும் வந்து நிறையா இருந்தது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த டைமில் 20 இருக்கிற இப்போ இந்தியா விக்ஸ் 20 இருக்கிற டைம்னு பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டியோட அத்திமணி ஸ்ட்ராடல் வந்து ஓப்பன் ஆகிறது 800 to 900 rupees அந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். பட் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இந்த 12 இந்தியா விக்ஸில் வந்து என்ன மாதிரி இருக்குன்னா பேங்க் நிஃப்டியோட அத்திமணி ஸ்ட்ராடல் வந்து ஓப்பன் ஆகிறதே வந்து ஒரு 400 to 450 rupees இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகுது. ஸோ இதிலே வந்து கிட்டத்தட்ட பாதி வந்து அந்த அத்திமணி ஸ்ட்ராடலோட ப்ரீமியமே வந்து அவ்வளோ வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து யாருக்கு ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு வந்து இது ப்ராப்ளமாக இருக்கும். ஏன்னா அவங்க வந்து ஒரு கம்மியான ப்ரீமியம் கலெக்ட் பண்ணுறதுக்காக வந்து நிறையா மார்ஜின் பே பண்ண வேண்டியிருக்கும். அதுவும் அவுட் ஆஃப் த மணிலலாம் அவங்க போய் செல் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கம்மியான ப்ரீமியம் தான் கிடைக்கும். இந்த வீடியோவில் நம்ம இந்தியா விக்ஸ் பற்றி அப்புறம் அதுக்கு பின்னாடி உள்ள ஃபேக்ட்ஸ் பற்றி இந்த இந்தியா விக்ஸ்னால மார்க்கெட் கண்டிஷன் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது அதெல்லாம் பற்றி பார்ப்போம். அதே மாதிரி இந்த வீடியோவோட எண்டில் வந்து இந்த இந்தியா விக்ஸை பொறுத்து மார்க்கெட் வந்து எவ்வளோ மூவ் ஆக போகுது அப்படின்றதையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதை பற்றி இந்த வீடியோட எண்டில் பார்ப்போம். இந்த இந்தியா விக்ஸ் நேமில் இந்த விக்ஸ்ன்றதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ். அதாவது நம்ம மார்க்கெட்டில் இந்தியா மார்க்கெட்டில் வந்து இந்த வாலட்டிலிட்டி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத இண்டிகேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து இருக்குது. இந்த கான்செப்ட் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு 2008 வந்து என்எஸ்சியில் இது லான்ச் பண்ணாங்க. இந்த இந்தியா விக்ஸ் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து மார்க்கெட்டில் வந்து ஃபியர் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது மார்க்கெட்டில் வந்து இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, அதாவது அவங்க வந்து பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸாக இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு இடையில வந்து ஃபியர் வந்து எவ்வளோ இருக்குது, இதே இது அவங்களுக்கு ஏதாச்சும் ஃபியர், அதாவது மார்க்கெட் வந்து டவுன் ஆக போகுது அப்படின்னு ஃபியர் இருக்குன்னா செல்லர்ஸ் வந்து நிறையா செல் பண்ணுவாங்க. இதே இது மார்க்கெட் வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குது, இன்னும் மேலே போகும் அப்படின்னு அவங்கள்ட்ட வந்து அதாவது ஒரு க்ரீட் இருக்குது அப்படின்னா அங்கே வந்து பையர்ஸ் வந்து நிறையா பை பண்ணுவாங்க. ஸோ இந்த செல்லர்ஸ் அண்ட் பையர்ஸோட சைக்காலஜி, இவங்களோட மைண்ட் வந்து எந்த மாதிரி இருக்குது, மார்க்கெட் சென்டிமெண்ட்டில் அவங்களோட வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த இந்தியா விக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து நம்ம மார்க்கெட்டில் இப்போ வாலட்டிலிட்டி எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத பார்த்தோம். இப்போ வாலட்டிலிட்டி அப்படின்னா என்னென்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் இருக்குன்னா அந்த அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷன் வந்து இந்தி மணிக்கு வரதுக்கு வந்து எவ்வளோ சான்ஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நிஃப்டி வந்து 18,000 இருக்குது. இப்போ இதே இது 18,500 வந்து அவுட் ஆஃப் த மணி அதுக்கு. இதே இந்த 18,500 வந்து அத்தி மணிக்கு வரணும்னா நிஃப்டி வந்து அந்த அளவுக்கு வந்து மூவ் ஆகணும். ஸோ அதுக்கான சான்ஸ் வந்து எவ்வளோ ஹையாக இருக்குது. இப்போ விக்ஸ் வந்து நிறையா இருக்குது, அதாவது வாலட்டிலிட்டி ஹையாக இருக்குன்னா சீக்கிரமாகவே வந்து அந்த 18,500 வந்து இது வந்து அச்சீவ் பண்ணிடும். இதே இது கம்மியாக இருக்குன்னா அதுக்கு வந்து இன்னும் டைம் ஆகும். இந்த மாதிரி வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து ஒரு பர்டிகுலர் அவுட் ஆஃப் த மணியை வந்து இதை அச்சீவ் பண்ணோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து வாலட்டிலிட்டி யூஸ் ஆகும். இந்த வாலட்டிலிட்டியை நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நம்பரில் வந்து நம்ம இந்தியா விக்ஸை வந்து பார்த்துட்ருக்கோம். இப்போ இந்த விக்ஸ் வந்து அதிகமாக இருக்கப்போ ஏன் வந்து ப்ரீமியம் நிறையா இருக்குது, இதே இது வந்து கம்மியாக இருக்கப்போ ஏன் ப்ரீமியம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்த்த மாதிரி வாலட்டிலிட்டி விக்ஸ் வந்து ஹையாக இருக்குது அப்படின்னா அதை வந்து அவுட் ஆஃப் த மணியை அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அங்கே ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ இந்த டைமில் செல்லர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அந்த இதை செல் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ப்ரீமியம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய ரிஸ்க் எடுக்கிறாங்க. அந்த ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து ப்ரீமியம் அவங்க கலெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ வந்து அங்கே ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இதே இந்தியா விக்ஸ் வந்து கம்மியாகிடுச்சுன்னா அதுக்கு வந்து அந்த இடத்துல என்ன அர்த்தம்னா அங்கே வந்து நிறையா மூவ்மெண்ட் இருக்காது, அதாவது நிறையா வாலட்டிலிட்டி இருக்காது. மார்க்கெட் வந்து சீக்கிரமாகவே வந்து அவுட் ஆஃப் த மணியில் உள்ள ஒரு ஆப்ஷன் வந்து இந்தி மணிக்கு வரதுக்கான சான்ஸ் வந்து அங்கே வந்து கம்மியாக இருக்குது. ஸோ அந்த அவுட் ஆஃப் த மணியை வந்து ஒரு செல் பண்ணுறப்போ வந்து அங்கே வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ப்ரீமியமும் வந்து அங்கே கம்மியாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த வாலட்டிலிட்டி அப்புறம் ரிஸ்க் இதை பொறுத்து வந்து ப்ரீமியமோட ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த இந்தியா விக்ஸுக்கும் நம்ம மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டுக்கும் வந்து என்ன மாதிரி ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா விக்ஸுக்கும் மார்க்கெட் மூவ்மெண்ட்டுக்கும் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ இந்தியா விக்ஸ் வந்து ஏறுது அப்படின்னா மார்க்கெட் வந்து இறங்கிட்டு இருக்கும். அதாவது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்தியா விக்ஸ் ஏறுதுன்னா அங்கே வந்து ஃபியர் நிறையா இருக்கும். அது ஏன்னு பார்த்தோம்னா மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கும். இதே இது மார்க்கெட் வந்து ஏறிட்டு இருக்குது அப்படின்னா அங்கே வந்து ஃபியர் வந்து அவ்வளோ இருக்காது. இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக பை பண்ணிட்டு இருப்பாங்க, அங்கே வந்து பெருசாக ஒன்றும் ஃபியர் இருக்காது. ஸோ வந்து இந்தியா விக்ஸோட கிராஃப் வந்து இந்த இதில் பார்த்தோன்னா அப்படியே வந்து டவுன் ஆகிட்டு வந்துட்டு இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா இந்தியா விக்ஸோட சார்ட்டை நம்ம பார்த்தாலே தெரியும். அது வந்து 2020 கொரோனா அந்த நியூஸ் வந்து பரவிட்டு இருந்த டைமில் இந்தியாவில் லாக்டவுன் போட ஸ்டார்ட் பண்ண டைமில் உடனே வந்து ஒரே நாளில் 20 அந்த இந்தியா விக்ஸ் வந்து 85க்கு போச்சு. அதாவது அந்த ஒரே நாளில் வந்து பார்த்தோன்னா நிஃப்டி வந்து லோயர் சர்க்யூட்டுக்கு வந்துச்சு. ஸோ 20 இந்த இந்தியா விக்ஸ் வந்து 85க்கு போயிருக்கு அப்படின்னா அந்தளவுக்கு வந்து அங்கே ஃபியர் கிரியேட் ஆகிருக்கு. ஏன்னா வந்து இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன் வருது அப்படின்ற ஃபியர் கிரியேட் ஆனதுனால விக்ஸ் வந்து அவ்வளோ ஹையாக இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட்டும் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ இந்த இந்தியா விக்ஸ் வந்து மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து இந்த இந்தியா விக்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த இந்தியா விக்ஸ் வந்து எப்படி கால்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதை வந்து நம்மளோட மெயினான இண்டெக்ஸ் நிஃப்டியிலேருந்து இதை கால்குலேட் பண்ணுறாங்க. அதாவது நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து
அதோட வாலட்டிலிட்டி எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து நிஃப்டியில் வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ இது எப்படி பண்ணுறாங்கன்னா, நிஃப்டியோட அவுட் ஆஃப் த மணி கால் ஆப்ஷனில் உள்ள ஆஸ்க் ப்ரைஸ் அப்புறம் பிட் ப்ரைஸ், அதே மாதிரி நிஃப்டியோட அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷனில் உள்ள ஆஸ்க் ப்ரைஸ் பிட் ப்ரைஸ், இதை வச்சு வந்து இதை கால்குலேட் பண்ணுறாங்க. இதோட கால்குலேஷன் பற்றி நம்ம பார்க்கணும்னா இது வந்து ரொம்ப பார்க்க வேண்டியிருக்கும். பட் நம்மளுக்கு வந்து அந்த கால்குலேஷன் தேவையில்லை. இந்த விக்ஸ் வந்து எந்த மாதிரி மூவ் ஆகுது, இதனால வந்து மார்க்கெட் எப்படி அஃபெக்ட் ஆகும், அது மட்டும் நமக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ இது மூலமாக வந்து நிஃப்டியோட அவுட் ஆஃப் த மணியில், அதாவது கால் ஆப்ஷனும் சரி புட் ஆப்ஷனும் சரி, அங்கே வந்து சப்ளை டிமாண்ட் வந்து இந்த மாதிரி இருக்குது, அந்த இதை பேஸ் பண்ணி வந்து இந்த இந்தியா விக்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த இந்தியா விக்ஸோட வேல்யூ யூஸ் பண்ணி மார்க்கெட் வந்து எவ்வளோ மூவ் ஆக போகுது அப்படின்றதையும் வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ சிம்பிளாக பார்த்தோம்னா இந்தியா விக்ஸ் வந்து இப்போ 10, 20 இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கிட்டோம்னா, அதுக்கு அர்த்தம் என்னன்னா வந்து இன்னும் உள்ள 1 இயரில் வந்து இப்போ இந்தியா விக்ஸ் வந்து 10 இருக்குது அப்படின்னா நிஃப்டி வந்து இன்னும் 1 இயரில் வந்து 10% வந்து மூவ் ஆகிறது சான்ஸ் இருக்கும். அதாவது அப் சைடு ஆர் டவுன் சைடு வந்து 10% மூவ் ஆகிறது சான்ஸ் இருக்குது. இதே 20%னா நிஃப்டி வந்து 20% வந்து மேலே இல்லைனா அப் சைடு இல்லைனா டவுன் சைடு வந்து மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இந்தியா விக்ஸோட நம்பரை வச்சு ஒரு இயருக்கு வந்து நிஃப்டி வந்து எவ்வளோ மூவ் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அப்படின்றத பார்த்தோம். அதே மாதிரி இப்போ மந்த்துக்கு வந்து அது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு கால்குலேஷன் இருக்குது. அதை இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறது மூலமாக நிஃப்டி வந்து பர்டிகுலர் டேஸில் வந்து எவ்வளோ வந்து மூவ் ஆகும் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம இந்த எக்ஸாம்பிளில் வந்து நம்ம நிஃப்டி வந்து அடுத்த 30 டேஸ்க்கு, அதாவது 1 மந்த்துக்கு வந்து எவ்வளோ மூவ் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இப்போ இந்த இந்தியா விக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா, கரண்ட் விக்ஸ், அதாவது இப்போ உள்ள இந்தியா விக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் வந்து இன் பர்சன்டேஜ், இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறது மூலமாக இப்போ இந்தியா விக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக இன்னும் 1 மந்த்தில் நிஃப்டி வந்து எவ்வளோ மூவ் ஆக போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த இதில் எக்ஸாம்பிளுக்கு வந்து விக்ஸ் வந்து 20 இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இன்னும் ஒரு 30 டேஸில் வந்து எவ்வளோ மூவ் ஆக போகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதில் வந்து கரண்ட் விக்ஸ் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் டைம் இன் பர்சன்டேஜ்னு போட்டிருக்கு. ஸோ இந்த டைமுக்கு வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம பார்த்த மாதிரி இந்த விக்ஸ் வந்து 1 இயர்க்கான 1 இயர்க்கு வந்து நிஃப்டி எவ்வளோ மூவ் ஆகுது அப்படின்றத காட்டும் நம்ம பார்த்தோம். ஸோ இதுவே வந்து 1 மந்த்துக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 365 டிவைடட் பை 30 போட்டோம்னா அங்கே வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து 12 கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா விக்ஸ் வந்து இப்போ 20 இருக்குது, 20 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12, இதை வந்து நம்ம கால்குலேட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து 5.77% வந்து வரும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இன்னும் 30 டேஸில், அதாவது 1 மந்த்தில் வந்து நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து 5.77% அப் சைடு இல்லைனா டவுன் சைடு வந்து இருக்கும். ஸோ இது மூலமாக நீங்கள் வந்து ஒரு பர்சனல் ட்ரேட் வந்து 1 மந்த்துக்கு எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் இதை யூஸ் பண்ணி எடுக்கலாம். இதுவே வந்து நம்ம வீக்லிக்கு வந்து ஒரு வீக் வந்து நிஃப்டி வந்து எவ்வளோ மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும்னா இந்த பிளேஸில் வந்து நம்ம டைமுக்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்போ 365 டிவைடட் பை 30, அதாவது 1 மந்த்துக்கு போட்டு இதே நம்ம வீக்குக்கு கால்குலேட் பண்ணோம்னா 365 டிவைடட் பை 7 போட்டோம்னா நமக்கான வேல்யூ வந்து வீக்லி வந்து எவ்வளோ மூவ் ஆகும் அப்படின்றதுக்கான வேல்யூ வந்து நமக்கு கிடைக்கும். நீங்கள் பொசிஷனலாக ஒரு ட்ரேட் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அது வந்து வீக்லி எடுக்க போகிறீங்களா இல்லை மந்த்லி எடுக்க போகிறீங்களா அப்படின்றத வந்து இந்த விக்ஸை யூஸ் பண்ணி நம்ம அது வந்து எவ்வளோ மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும் அப்படின்றத பொறுத்து நீங்கள் வந்து உங்களோட பிரேக் ஈவனை நீங்கள் செட் பண்ணி உங்களால் ட்ரேட் எடுக்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு தொடர்ந்து வேணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.